அப்படியா? இவர் தான் சந்தானம். வடசட்டிக்குள்ள உருண்டு எந்திரிச்ச மாதிரி இருக்காரு. ஆனா இவர் பேச முடியுது. நம்ம சேனல் பேர் என்ன? சந்தானம் பின் லீலைகள். யாரு சாமினி யார் வச்சதே நீ தானியா? அது மறந்து போச்சு. இதுதான் ஊசி இலை காடுகள்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். இது ஒரு பைன் ஃபாரஸ்ட். நாங்கள் தான் நண்பர்கள். இவர் தான் புது மாப்பிள்ளை. ஹாய் சொல்லுங்கள். ஹாய் பட்டுவாங்க. இவங்களாம் எங்கள் கிளாஸ்மேட்ஸ். அந்த இருக்கிற அவங்க லவர்ஸ் வந்து அவங்களும் எங்கள் கிளாஸ்மேட்ஸ் தான். அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா வண்டி வந்து அந்த டயர் தளங்கள் பட்டு நடந்தாலே அப்படி புழுதி பறக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோ டஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது. நம்ம ஒரு காடுகளுக்கு வரோம் அப்படின்னா அந்த காடுகளை அழிக்கிறதுல மனுஷனை விட ஒரு மோசமான உயிரினம் இந்த காடுகளுக்கு உண்டா அப்படின்னா கிடையாது. ஆனால் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக, இயற்கை ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குறிப்பிட்ட இடத்த மட்டும் அழித்து நம்ம இவ்வளோ பெரிய காடுகளை உருவாக்கியிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இதை பார்க்க வந்திருக்காங்க. ஆக்சுவலி இது சூசைட் பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். நம்ம ஏன் போயிட்டுருக்கோம்? யாரு சாமி நீ சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தானம் தூக்கில் தொங்க போகிறாரு. யாரெல்லாம் அவர் கூட தொங்கணுமோ நீங்களாம் போய் தொங்கலாம். ரைட், ஓகே. அது பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கோம். நம்ம நிறைய பேர் வந்திருக்காங்க இங்கே டூரிஸ்ட்டுக்கு. இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். இதை பார்க்க எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இது எங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸு. இது நாங்கள் இதே எங்கள் ஹெச்ஓடி மேம். ஆமாம், இங்கே என்ன நடக்குன்னு எங்களுக்கு தெரியல. சுபாஷ் இவர் தான் வரலாற்று ஆர்கனைசர். எல்லாமே வரலாற்று வெறியர் மேம். கொஞ்சம் ரைட்டர் சுபாஷ். இது என்னது தெரியுமா? ஆமாம், யாராவது தப்பு பண்ணாங்கன்னா இதில் உட்கார வச்சுருவாங்க. புகை எப்படி வருதுன்னு பாருங்க. புகை தானே வருது, வேற என்ன வருது அப்படிங்க. அவ்வளோதான். அவன் சாப்பிடும் போதே எனக்கு எப்படி எதுவும் சொன்னானே. ஃப்ளாஸ்க் ஆன்ல இருக்கு, ஆஃப் பண்ண முடியாது. ஃப்ளாஸ்க் ஆன்ல இருந்தால் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. அவனே மாதிரி தான் ஆக்சன் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா புல்வெளியாக இருக்குது. சந்தானம் இங்கே தான் புல்லு மேய போகிறான். ஆக்சுவலி இது என்னையா பண்ணி தெரியும் சேனல் வீடியோ எடுத்து. ஆமாம், அவர் இங்கே குதிக்க போகிறாரு. நல்லா பார்த்துக்கிடுங்க. கடைசி அவரை பார்த்துக்கிடுங்க. தூக்குங்க கைஸ். ஹைட் பத்தலை, நல்லா தூக்கி சாத்துங்க அவரை. அவர் சேனல் தான். நம்மளே உள்ள போட போகிறாங்க. விழுந்து சாவம் கீழே. இதுல உருண்டு நிக்கலனா தான் அவுட். சரி, இப்ப போன் விழுந்தா நீங்க போய் எடுத்துட்டு வந்துருவீங்களா? அப்படி போடுங்க, எடுப்போம். இது புகை நினைக்காதீங்க, இது சந்தானம் விட்டு தள்ளுற புகை தான். கீழ இருந்து புகைச்சு போய் தள்ளுறாரு, மேல புகைச்சு தள்ளுறாரு. அது மேகம் யாரு நம்ம மலை உச்சில இருக்கிறனால வருது. அவ்வளவு உச்சிலே நம்ம இருக்கோம். ஆமா, மலை உச்சில இருக்கோம். கொடைக்கானல் அப்புறம் எங்க இருக்கு? அடுத்த மலை தான். ஒவ்வொரு மலையா வந்து இந்த மலை தண்ணி விட்டு மலை பார்த்தீங்கன்னா guys, அழகா இருக்கு பாருங்க. Black Beauty. நீங்க கட் பண்ண ஏன் இருக்கோம், எதுக்கு இருக்கோன்னு தெரியாம தண்டாம ஒரு ஆள் நின்று வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. ஏன் இந்த வேண்டாத வேலை? ஓ, கேமரா வேணா உங்க அண்ணிலேருந்து உங்களுக்கு ப்ரொமோட் கொடுத்துருமியா? தன்னை நம்பாதே பெண்ணே. போயிட்டு தள்ளுறேன். அவன் விடுற போக எவ்வளோ வருது பாருங்க. பொய் ஒரே மேகமூட்டமாக இருக்கு. எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணிடுது. இதாயா கொடைக்கானலோட சூசைட் பாயிண்ட். யார் சொன்னாங்க? அப்போது பார்த்தீங்கன்னா இது ஜெயிச்சா இதில் விட மாட்டோம். ஸோ இது தாண்டி அங்கே இருந்தாலும் சூசைட் பண்ணுவாங்க. ஸோ சூசைட் பண்ணுறது ஊர்லேயே பண்ணுவாங்க. எதுக்கு செலவு பண்ணி விழுந்து இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு சாகணும் போகிறோம். இது வாஸ்தவமான பேச்சியா? இது வாஸ்தவமான பேச்சியா? இந்த இடத்துல பார்த்துக்கப்புறம் யாராவது சாகணும் பண்ணுவான். எல்லாமே வரும். இது வேணும். எங்க இருக்கு? என்னடா மேமகான்ல சொட்டு வாங்கிருக்கோம். என்ன இருக்கையில எப்படி போக மாட்டோம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஓர போயாயிருச்சு. சூசைட் பாயிண்ட் வியூ அந்த ஏரியாவில் தெரியல. இப்படிதான் இருக்கும்.
யாராலும் வர முடியாது, குதிச்சிருவோம். 1 2 இருக்கையில மேகம் எவ்வளவு கணம் வருது பாருமையா பனிமூட்டம். இங்க இருந்து குதிச்சா தாண்டி போக மாட்டோமான்னு பாப்போமா. அதனால என்ன செக் பண்ணலாம்னு பாக்கிறேன். எல்லாரும் இப்ப 2 பேரையும் பைத்தியர் ஆஸ்பத்திரியில சேர்த்துறோம். சத்துக்காம யோ யூடியூப் கண்டென்ட்யா முடிச்சு அதுக்கு என்ன சவுண்ட் வர முடியாது, கத்தி கத்தி. அவருக்கு நைட்டே அவுட்டு, எனக்கு இப்போ கொஞ்சமாவது வருது, அவருக்கு வரவே இல்லை. என்னையா சொல்றீங்க? சரி லாஸ்டா சூசைட் பாயிண்ட்டுக்கு ஒரு டாட்டா போட்டு கிளம்பியாச்சு. மாப்பிள ட்ரெயினுக்கு டாட்டா போடலையா? என்னை பிடிச்சிக்கோங்க. லாஸ்டா சூசைட் பாயிண்ட்டுக்கு ஒரு டாட்டா போடுமியா? யோ வச்சுக்கிட்டு போனா ரோட்ல யோ ஒரு பாய் சொல்லுமியா? ஒரு பாய் காது கேட்க ஒரு பாய் மட்டும் சொல்லிடும். நம்ம வந்து இப்போ சூசைட் பாயிண்ட் வந்து போயிட்டு இருக்கோம். யாரா சூசைட் பண்ண முடியல, இந்த இடத்த பார்த்தோம்னா நமக்கு என்ன தோணும்? சூசைட் பண்ணணும்னா தோணும், அடுத்த தள்ளி விட்டு கொல்லணும்னு தோணுதியா உங்களுக்குலாம்? ஃபர்ஸ்ட் இந்த கேமராமேனை தான் கொல்லணும். எப்படி மச்சா இப்படி உட்காந்துருக்கான் பாருமியா? யோயா உன் மச்சவள் அழகா வந்திருக்காரோம், தங்கச்சி கட்டிக்கிறோம். அது கூட உங்களுக்கு கொண்டு தர மாட்டாங்க. போகும்போது இந்த இடத்துல ஒரு பனி மூட்டை இல்லை. இப்போ பாருமியா மேகமூட்டமா நிக்கி. கார் கார் ஓரம் 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 வழி விட்டுருங்க. ஏய் சுபாஷ், அங்கிள் ஜி ஏன்யா இங்க கூடாதுல. தொக்க விழுந்துருமோ? ஒச்சல் தின்னு தொக்க விழுந்துரும். நம்ம கொஞ்சம் நான் வந்துட்டேன் அப்படியே கொஞ்சம். தேங்க்யூ. போதும்ண்ணே, என்ன போதும். தாராள பிறப்பு, யார் பத்த பிள்ளையோ தெரில. திடீர்னு என்னையா இவ்வளோ போக மூட்டமா இருக்கு? யோ வண்டி வருதியா? எதுவும் பேராதியுமே உள்ள. திடீர்னு என்னையா இவ்வளோ பனி மூட்டம்? எங்கயா செம்ம. யோ இதேமாதிரி இடத்த விட்டு போக மனசு வருமாயா? மாப்பிள சுடுகாட்டில் எரிஞ்சு போன மாதிரி இருக்க மாப்பிள. படுத்துக்கோ.